வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்ட விழால தான் நம்ம எல்லாருமே கலந்துட்டுருக்கோம். இந்த பிரம்மாண்டோட நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி குடும்பத்தில இன்னைக்கு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் வழங்கும் விழா நடக்குது. ஸோ, அந்த விழால கலந்துக்கிறதுக்காக மகம் ஸ்ரீ குரு சத்யநாராயண் சார் வந்திருக்காங்க. அவங்கள மீட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு விழான்னு சொல்லலாம். இந்த விழா பார்த்தீங்கன்னா, 2 மாசத்துக்கு ஒரு தடவ யாரெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டூடண்ட் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாமே படிச்சதுக்கு உண்டான சான்றிதழ் பெற்று செல்வதற்காக வந்திருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விழாவுமே பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி குடும்பத்தில ஒரு ஸ்பெஷல் விழாவா இருக்கும்னு சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாசத்துக்கு ஒரு தடவ அட்வான்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம சர்டிஃபிகேஷன் ப்ரோகிராம் பண்ணுவோம். அந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோகிராமில பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அ தடவையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஹோமங்கள் பண்ணுவோம். இந்த தடவ பார்த்தீங்கன்னா, ஹயக்ரீவர் ஹோமம் பண்றோம். இப்ப ஹோமம் முடிஞ்சு, தீபாராதனலாம் முடிஞ்சது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விழா. ஏன் இன்னைக்கு ஹயக்ரீவர் ஹோமம் பண்ணியிருக்கலாம் அப்டின்னா, இந்த நட்சத்திர புவனத்தில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நட்சத்திர புவனம்னு சொல்லும்போது 27 நட்சத்திரத்துக்கு உண்டான எல்லா பொருட்களும் இந்த நட்சத்திர புவனத்தில் தான் இருக்குது. அதெல்லாம் ஏஎல்பி ஸ்டூடண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்கணும். ஏஎல்பி ஸ்டூடண்ட்ஸ் கண்டுபிடிச்சு இந்த நட்சத்திரங்கள், இந்த பொருட்கள் இந்த நட்சத்திரங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்சு அவங்க சொல்லணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எக்ஸாமேன்னு சொல்லலாம். அவங்க ஆல்ரெடி ரிட்டன் டெஸ்ட் எழுதிட்டாங்க. ரிட்டன் டெஸ்ட் எழுதியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லைவ் டெஸ்ட்டுன்னு ஒண்ணு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த லைவ் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்கள் இந்த இடத்துல இருக்கு. அந்த பொருள் பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பொருட்கள் அப்படின்னு வித்தியாசமான முறையில ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஞானம் வழங்கக்கூடிய ஒரு தன்மை ஹயக்கிரீவருக்கு மட்டும் தான் இருக்கு. காரணம் எல்லாமே ஜோதிடம் படிக்கலாம். ஆனா, எல்லாருமே ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியுமா? அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, யாருக்கு கரெக்ட்டான ஒரு இன்ட்யூஷன் இருக்கணும். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அவங்களுக்கு தோணணும் ஃபர்ஸ்ட்டு. இந்த விஷயங்களுக்காக தான் வராங்க இவங்க. இந்த விஷயத்துக்கு இத சொன்னா அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, நெறைய விஷயங்கள் கத்துக் குடுத்துருக்கோம். கத்துக் குடுத்திருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்காக இவங்க வந்திருக்காங்க. இந்த விஷயத்துக்கு இத குடுத்தா அவங்களுக்கு சரியா இருக்கும்ன்ற ஒரு இன்ட்யூஷன் இருந்தா தான், இந்த அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்குமே உரித்தாகும். அப்படின்றது தான் எங்க பொதுவுடைமூர்த்தி ஐயா அவருடைய கனவுன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, அவருடைய கனவு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் தான் அவருடைய கனவு. அப்ப எல்லாருமே ஜோதிடம் படிக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த சான்றிதழ் வாங்குவதற்காக வந்திருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏஎல்பி குடும்பத்தில ஒரு பிரம்மாண்டமான ஹயக்ரீவர் யாகம் பண்ணாங்க. ஸோ, அத பத்தி நம்ம சார் கிட்ட கேட்கலாம். அந்த யாகம் எதுக்காக பண்ணாங்க? இந்த சர்டிஃபிகேட் குடுக்கறதுக்கும், அந்த யாகத்துக்கும் என்ன சிறப்பு இருக்குன்னு நம்ம கேட்டு சார்ட்ட தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ஹயக்ரீவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாகம் ஏன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹயக்ரீவர் தான் கல்விக்கு கடவுள், ஞானத்துக்கு கடவுள்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, கல்வி என்னதான் கத்துக் குடுத்தா கூட, அந்த ஞானம் இருந்தா தான் அவங்களால ப்ரிடிக்ஷனே சொல்ல முடியும். அதனால தான் இந்த ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நிகழ்வுக்காக தான் இந்த ஹோமம் பண்ணோம். எல்லாருமே அந்த ஹோமத்திலயும் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஹோமத்தில கலந்துக்கிட்டு எல்லாருமே பிளெஸ்ஸிங் வாங்குனாங்க. அந்த பிளெஸ்ஸிங் வாங்குன கையோடையே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. அவங்க வாழ்க்கையில மேலும் ஜெயிக்கணும். நெறைய பேருக்கு உதவணும் லைஃப்ல அப்படின்னு எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.